மைக்கேல் டெல் ஒரு கண்டுபிடிப்பாளர் மற்றும் தொழில் முனைவர். ஒவ்வொரு மேசையின் மேலும் ஒரு மலிவான கணினி என்ற கனவை நனவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர். டெல் நிறுவனத்தின் புதிய ஊழியர்களுக்கு அவர் கூறுவாராம், அறையில் உள்ளவர்களில் மிக புத்திசாலியாக இருக்க ஆசைப்படாதீர்கள். அப்படியே இருந்துவிட்டால் மேலும் புத்தி உள்ளவர்களை வரவழையுங்கள் அல்லது வேறு அறைக்கு சென்று விடுங்கள். பல கோணங்களில் அவரது பரம எதிரியான ஆப்பிள் நிறுவனத்தின் ஸ்டீவ் ஜாப்ஸ் இதே கருத்தை எதிரொலிக்கிறார். நாங்கள் புத்தியுள்ளவர்களை வேலைக்கு அமர்த்தி என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்வதில்லை. அதற்கு பதிலாக மேலும் புத்தி உள்ளவர்களை ஈர்த்து நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அற்புதமான ஆலோசனைகள் சிலிகான் பள்ளத்தாக்கில் மட்டும்தான் கிடைக்குமா? இல்லவே இல்லை. இது மயிலாப்பூரில் இருந்த நெசவாளியின் அழகான அறிவுரையும் கூட. அரியவற்றுள்ளெல்லாம் அரிதே பெரியாரை பேணித் தமரா குழல். நீங்கள் எனக்கு நண்பராக வருவீர்களா?